சோசியல் சைக்காலஜியில் லவ் அப்படின்னு ஒரு சாப்டர் வரும். எம்எஸ்சியில் நாங்கள் அந்த சாப்டர் வரும் பொழுது என்ன நடத்த போகிறாங்க, என்ன சொல்ல போகிறாங்க, எப்படி இந்த லவ் அப்படிங்கிறத எப்படி எங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறாங்க அப்படின்னு ரொம்ப நாங்கள் எக்ஸைட்டடாக இருப்போம். எஸ், லவ்னாலே எக்ஸைட்மெண்ட் தானே. இன்னைக்கு லவ் அப்படிங்கிற ஒரு சாப்டரில் அந்த லவ் ரிலேஷன்ஷிப் நீடிச்சிருக்கிறதுக்கு முக்கியமான தேவையாக நாங்கள் கருதுவது, உளவியல் ரீதியில் நாங்கள் கருதுவது ஒரு 5 லவ் லாங்குவேஜஸ். அந்த 5 லவ் லாங்குவேஜஸ் இருந்தனா அந்த ரிலேஷன்ஷிப் நீடிச்சிருக்கும். அந்த 5 லவ் லாங்குவேஜஸ் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ரெஸ்பெக்ட், ட்ரஸ்ட், டைம், வேல்யூஸ், ப்ராக்சிமிட்டி. இப்போ ரெஸ்பெக்ட் ஃபர்ஸ்ட் அண்ட் மோஸ்ட் அண்ட் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் வேல்யூ. இப்போ உதாரணத்துக்கு என்னுடைய மனைவிக்கு அவளை வாடி போடின்னு கூப்பிடுறது பிடிக்காது அப்படின்னா, நான் அப்படி கூப்பிடாம அவளுக்கு பிடிச்ச வகையில அவளுடைய பேர் சொல்லியோ அவளுக்கு பிடிச்ச மொழியிலேயோ நான் அவளை கூப்பிடணும். இது மாதிரி ரெஸ்பெக்டிங் ஈச் அதர், அவங்களுடைய ஃபேமிலிஸை ரெஸ்பெக்ட் பண்றது, அவங்களுடைய ஃபேமிலிஸ்ல உள்ள ஆட்களை ரெஸ்பெக்டிவா நடத்துறது, அவங்க என்னுடைய ஃபேமிலிஸை ரெஸ்பெக்ட் பண்றது, என்னுடைய ஃபேமிலிஸ்ல உள்ளவங்கள ரெஸ்பெக்டிவா நடத்துறது. இது ரெஸ்பெக்ட் இஸ் த ஃபர்ஸ்ட் அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் லவ் லாங்குவேஜ். ரெண்டாவது ட்ரஸ்ட் ஆர் ஃபெய்த் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்பிக்கை இங்க ரொம்ப 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 முக்கியமான ஒரு விஷயம். ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் இடையில நம்பிக்கை இல்லை. என்னைக்கு நம்பிக்கை சரிய ஆரம்பிக்குதோ அன்னைக்கு உறவு சரியுது அப்படின்னு அர்த்தம். உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா, நான் என் ஃப்ரெண்டோட வீட்டு வரைக்கும் போயிட்டு வரேங்க அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா, இட்ஸ் இன்ஃபர்மேஷன். நான் என் ஃப்ரெண்டோட வீட்டுக்கு போயிட்டு வரலாமா அப்படின்னு கேட்டா அது பெர்மிஷன். என்னைக்கு இன்ஃபர்மேஷன் சொல்ற அளவுக்கு உங்களுடைய ரிலேஷன்ஷிப் இருக்கோ அன்னைக்கு உங்களுக்குள்ள ட்ரஸ்ட் அண்ட் ஃபெய்த் ரொம்ப ஆழமா இருக்கு அப்படின்னு அர்த்தம். மூணாவது முக்கியமான லவ் லாங்குவேஜ் என்ன அப்படின்னா டைம். நீங்க எவ்வளவோ கிஃப்ட் கொடுப்பீங்க, எவ்வளவோ சர்ப்ரைஸ் கிஃப்ட் கொடுத்துருப்பீங்க, அவங்களுக்கு தேவையானதெல்லாம் வாங்கி போட்டிருப்பீங்க. ஆனா நீங்க உங்களுடைய நேரத்தை கொடுத்துருப்பீங்களா? எல்லாத்தையும் விட முக்கியமானது வாழ்க்கையில நேரம். நீங்க எதையும் வாங்க முடியும், ஆனால் நேரத்தை வாங்க முடியாது. ஒரு கணவன் மனைவி ஆகட்டும், இல்ல லவர்ஸ் ஆகட்டும், ஆணுக்கும் பெண்ணுக்கும் இடையில் நீங்கள் எவ்வளவு நேரம் பரஸ்பரம் செலவழிக்கிறீங்க அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு லவ் லாங்குவேஜ். அடுத்து வேல்யூஸ் அப்படின்னா, இப்போ அவங்களுக்கு ட்ரெஸ்ஸிங் கோடு ஒரு வகையான ட்ரெஸ்ஸிங் கோடு பிடிச்சிருக்கும், எனக்கு ஒரு வகையான ட்ரெஸ்ஸிங் கோடு பிடிச்சிருக்கும், அவங்களுக்கு ஒரு வகையான ஃபுட் ஹேபிட்ஸ் பிடிச்சிருக்கும், எனக்கு ஒரு வகையான ஃபுட் ஹேபிட்ஸ் பிடிச்சிருக்கும், எனக்கு ஒரு வகையான ரிலீஜியஸ் ப்ராக்டிசஸ் எனக்கு ஒரு மாதிரி இருக்கலாம், அவங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கலாம். எனக்கு ரிலீஜியஸ் ப்ராக்டிஸ், எனக்கு ரிலிஜன் மேல நம்பிக்கையே இல்லாம கூட இருக்கலாம். இந்த வேல்யூஸை மதிக்கணும். ஆகும் அவங்களுடைய வேல்யூஸ் அவங்களுக்கும், என்னுடைய வேல்யூஸ் எனக்கும். அதை நம்ம அவங்களுக்கான அந்த ஸ்பேஸை நம்ம கண்டிப்பா கொடுக்கணும். அடுத்து ப்ராக்சிமிட்டி அப்படிங்கிறது சைக்கலாஜிக்கல் ப்ராக்சிமிட்டி, பிசிக்கல் ப்ராக்சிமிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. பிசிக்கல் ப்ராக்சிமிட்டி அப்படிங்கிறது கை தொட்டுக்கிறது, தட்டி கொடுக்கறது, தோல் கொடுக்கறது, ஒரு உடல் ரீதியிலான ஒரு உறவுகள் வைத்துக் கொள்வது அப்படிங்கிறது பிசிக்கல் ப்ராக்சிமிட்டி. சைக்கலாஜிக்கல் ப்ராக்சிமிட்டி அப்படிங்கிறது அவங்க மேல நம்ம வச்சிருக்கிற மன ரீதியிலான பாண்டு. அதாவது எங்க இருக்க, என்ன பண்ற, என்ன சாப்பிட்டியா அப்படின்னு கேட்கறதுல இருந்து அவங்க மேல அக்கறை செலுத்துதல் சைக்கலாஜிக்கல் ப்ராக்சிமிட்டி அப்படின்னு சொல்றது. ஸோ இந்த 5 லவ் லாங்குவேஜஸும் ஒரு கப்புளுக்கு இடையில இருக்குது அப்படின்னா அவங்களுடைய ரிலேஷன்ஷிப் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். தேங்க்யூ.